ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SAP MMல பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் வேணும் அண்ட் உங்களுக்கு SAP ப்ராக்டிஸ் சாஃப்ட்வேர் ECC ஆர் HANA எது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் அப்படிங்கிறது SAP MM, அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கம்பெனிக்குள்ளே கிரியேட் பண்ணுற ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் தான் பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனியில் மொபைல் ஃபோன் ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மொபைல் ஃபோனை மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ ஒரு ப்ரொக்யூர் பண்ண போகிறோமோ அந்த லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஆர் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் நம்மக்கிட்ட இன்டர்னலாக நம்ம பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த இன்டர்னல் டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான T கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ME51N, சேஞ்ச் மோடுக்கு ME52N, டிஸ்பிளே மோடுக்கு ME53N. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட T கோட்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ME51N இதுதான் இதோட T கோட். நான் ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ரெக்வெசிஷனுக்கான ஸ்க்ரீனு. ஸோ ME51N யூஸ் பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க ஃபீல்டெல்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓவர்வியூ ஆன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை நான் செகண்ட் நான் சொல்கிறேன் இது என்ன அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இந்த இது பார்க்கலாம். இது கிரியேட். ஸோ இந்த கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் F6 பட்டன் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணியுமே நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரியேட் ஆப்ஷனோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சம்திங் நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஏதாவது என்டர் பண்ணியிருக்கீங்க, இல்லை எனக்கு நான் தப்பாக என்டர் பண்ணிட்டேன், நான் ஒரு புது செஷன் அகைன் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த கிரியேட் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த செஷன் புதுசாக மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் கிரியேட் ஆகிடும். ஆக்சுவலி இந்த ஹோல்டு அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் இப்போ ஒரு விஷயம் ஒரு பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு வேல்யூ உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, அதை நீங்கள் அப்டேட் பண்ணலை. அப்போது நீங்கள் என்டர் பண்ண வேல்யூலாம் அதுக்காக திருப்பி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டு அப்படின்றத கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் சேவ் ஆகிருக்கும். பட் அது உங்களுக்கு சேவ் மீன்ஸ் ஹோல்ட் ஆகிருக்கும், பட் சேவ் ஆகிருக்காது கம்ப்ளீட் சேவாக. ஸோ அதுக்காக அந்த ஹோல்டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது செக் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வேல்யூஸ் எல்லாமே இங்கே என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதை செக் அப்படின்னு கொடுக்கும்போது ஏதாவது எரர் ஆர் ஏதாவது சம் வேல்யூஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை அந்த எரர்ஸை உங்களுக்கு காட்டும் ரொம்பவே கிளியராக. ஸோ இப்போ பேசிக்காக பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ராப் டவுனில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் NB அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன். ஸோ இது எல்லா SAP ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்லேயுமே இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ரெக்வெசிஷனோட டாக்குமெண்ட் டைப் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் அவங்க கம்பெனியோட ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டாக்குமெண்ட் டைப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண சில இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ இது டெமோவுக்காக கிரியேட் பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய பேர். ஸோ இது மாதிரி அந்த கம்பெனிஸில் அவங்க ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்காக நார்மலாக ஸ்டாண்டர்ட் சிஸ்டமில் என்ன இருக்கோ அதையே நான் எடுத்துக்கிறேன். இதை இப்போ எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நம்ம அதாவது சீரியஸ் நம்பர் சொல்லல 1 2 3 4 போடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இதில் 10 20 30 40 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசைன்மெண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுனு. ஸோ இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நிறைய டைப் ஆஃப் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசெட் இருக்கும், ஆர்டர் இருக்கும், காஸ்ட் சென்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது அக்கௌண்ட் அசைன்மெண்ட் கேட்டகரி அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காஸ்ட் சென்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது இப்போ என்னோட இந்த ப்ராசஸ் அதோட அக்கௌண்டிங் ப்ராசஸ் எனக்கு இந்த காஸ்ட் சென்டர் பேஸ் பண்ணி நடக்கணும். நான் இப்போ காஸ்ட் சென்டர்னு செலக்ட் பண்ணனா சொல்கிறேன். ஸோ காஸ்ட் சென்டரை பேஸ் பண்ணி அது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐட்டம் கேட்டகரி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ட்ராப் டவுன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் என்ன மாதிரியான ப்ராசஸ் அந்த மெட்டீரியல்ஸுக்கு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது கன்சைன்மெண்ட்டா இல்லை சப்கான்ட்ராக்டிங்க்கு போகுதா,
இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம இந்த ஐட்டம் கேட்டகரியில வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு காலம்ல வந்து நம்ம வந்து நம்மளோட மெட்டீரியலை வந்து என்டர் பண்ணணும். மெட்டீரியல் கோட வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட ஒரு டெமோ மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ BFM3 அப்படிங்கிற இந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஸோ ஷார்ட் டெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை. அந்த மெட்டீரியல் ஆல்ரெடி மெட்டீரியல் மாஸ்டரில் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஸோ குவான்டிட்டி, ஸோ நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது. நான் சும்மா ஒரு 10 அப்படின்ற ஒரு குவான்டிட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் யூனிட் ஆஃப் மெஷர், யூனிட் அது எவ்வளோ, அது என்ன, அதாவது ஈச்சா, பீசஸா, பாட்டில்ஸா எப்படின்றத வந்து அது எடுத்துக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் மாஸ்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெலிவரி டேட். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எப்போ வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்றது இந்த ட்ராப் டவுன் பார்த்தா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு 28 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியல் குரூப், அதாவது மெட்டீரியல் குரூப் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல் எது ரிலேட்டடான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து இந்த மெட்டீரியல் குரூப்புமே நீங்கள் வந்து மெட்டீரியல் மாஸ்டரில் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து பிக் பண்ணிக்கும். இல்லைனா வந்து நீங்கள் இதிலேருந்து வந்து ஒரு குரூப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் மாஸ்டர்லேருந்து ஸ்கிப் எடுத்துக்கலைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிளான்ட், என்னோட பிளான்ட்டை வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். என்னோட பிளான்ட் வந்து 1000 அண்ட் என்னோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 001 அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் கொடுக்குற இது டீட்டெயில்ஸு. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு வெண்டரை முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா, இல்லை இவர்கிட்ட தான் ஃபிக்ஸ்டாக நம்ம இந்த மெட்டீரியலை வாங்க போகிறோம் அப்படின்ற வெண்டர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெண்டாரோட டீட்டெயில்ஸை வந்து அந்த நேமை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து தாராளமாக நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்ஃபோ ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏதாவது அக்ரிமெண்ட், அவுட்லைன் அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அவுட்லைன் அக்ரிமெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அவுட்லைன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஷெடியூலிங் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இதில் ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூவை இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு என்டர் மட்டும் கொடுங்க. ஸோ என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது அதில் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து த்ரோ பண்ணிடும். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னா அது எரர். ஸோ இந்த எரர் தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல் BFM3 நாட் மெயின்டைன் பை பர்ச்சேசிங் அப்படின்னு. அதாவது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பை பர்ச்சேசிங் அப்படின்னா இந்த மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு பர்ச்சேசிங் வியூ அப்படிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. பிகாஸ் இது ஒரு டெமோ சிஸ்டம் தான். ஸோ அதனால் வந்து இந்த உங்களுக்கு ஒரு எரர் காமிச்சதுமே நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு இது எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் மாஸ்டரில் இவங்க வந்து உங்களுக்கு பர்ச்சேசிங் வியூ வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து இந்த மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுதான் இதோட ரீசன். ஸோ பேசிக்காக அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக இது ஒரு டெமோ சிஸ்டம். இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் மேபி ராங்காக இருக்கலாம். பட் ஒரு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த இதுக்கு கண்டிப்பாக வந்து மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறப்போ பர்ச்சேசிங் வியூ வந்து எனபிள் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஒரு மெட்டீரியல் இந்த இடத்துல ராங்கான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ நான் வேறு ஒரு மெட்டீரியல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் AM2 900 அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேசிங் வியூ வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த மெட்டீரியல் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ச்சேசிங் வியூ வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேசிங் மெட்டீரியல் மாஸ்டர் வந்து இந்த பர்ச்சேசிங் வியூ வந்து எனபிள் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ பேசிக்காக நீங்கள் இதை வச்சுமே இப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு டவுட், இதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எரர் த்ரோ பண்ணல. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் செக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு வந்து இங்கே தெரிஞ்சிடும். ஸோ நோ மெசேஜ் இஷ்யூ டியூரிங் செக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிஆரில் வந்து எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த பிஆரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற பட்டன். ஸோ இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் வந்து சேவ் ஆகி இது வந்து இந்த நம்பர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து என்னோட நம்பரை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு நான் அதர் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் பிஆரை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ பட் இது ஒன் ஆஃப் த ஒரு பேசிக் மெத்தட். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். ஏன்னா பேசிக் லெவலில் நீங்கள் தெரியணும். ஏன்னா இல்லைனா வந்து ரொம்ப டெப்த்தாக சொன்னோன்னா கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் அப்படின்றனால பேசிக் லெவலில் வந்து நான் இதை வந்து நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இன்னொரு விஷயம், ஜஸ்ட் வந்து இப்போ நான் கிரியேட் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ திருப்பி ஒரு புது செஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நான் இந்த டாக்குமெண்ட் ஓவர்வியூ ஆன் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட்ன்றது வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட அந்த பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கும், பட் இல்லைனாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த இடத்துல உங்கள் பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் நம்பர் வரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அடாப்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண பிஆரோட அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே எல்லாமே வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இதை சேவ் நீங்கள் ஒரு பிஆரை ஒரு நம்பர் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதை ரெஃபரன்ஸ் வச்சு அதே மெட்டீரியல்ஸை நீங்கள் இன்னொன்று பிஆர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஆர் நம்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடாப்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு உட்காந்து என்டர் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இது எனக்கு 30 அந்த டேட்டில் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் நம்பருமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பிஆரை வந்து கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் SAP சாஃப்ட்வேர் வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பிஆர் கிரியேஷன், பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் கிரியேஷன். ஸோ பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட், கம்பெனிக்கு உள்ளே கிரியேட் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மறக்காமல் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இன்டர்வியூ ரிலேட்டடான சில விஷயங்களுமே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அங்கே வந்து என்கிட்ட உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம்.